வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டீ கடை விளாக்ஸ். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல. அது காரணம் என்னன்னா, நம்ம எடிட்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை. ரொம்ப சீரியஸாக எடிட்டர்ப்பா, உங்கள் நண்பன் மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? உங்கள் நண்பன் உடம்பு சரியில்லை, அதனால தான் போட முடியல. இன்றைக்கி ஏன் திடீர்னு போடுறோன்னா, இன்றைக்கி எங்களை ஒரு காலேஜுக்கு கூப்பிட்ருக்காங்க ப்ரைஸ் தரத்துக்கு. எங்கள் காலேஜில் வந்து கபடி மேட்ச் நடந்தது. அதில் எங்கள் டீமில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. அதை பாராட்ட விதமாக எங்களை கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் ஒரு 8 பேர் போகிறோம். விதமாக ஜாலியாக ஆளுக்கெல்லாம் காசு பிரித்து பஸ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு அங்கே இருக்கிற பிள்ளைங்களை ஹைட் அடிச்சுட்டு ஜாலியாக வந்துடுவோம். அதே மாதிரி பசங்க முதல்ல பார்த்துப்பாங்க. பிள்ளைங்க இந்த வீடியோ எடுத்துருவாங்க. சைடில் உட்காந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் சேஃபாக இருந்துக்கணும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். வெயிட் பண்ணுறாங்க. இப்போ போயிட்டு அவங்க வேணா பார்த்துட்டு இப்போ நமக்காக வந்து அந்த காலேஜ் பஸ் வரும் நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக. வந்ததுக்கப்புறம் நம்ம ஏறி இப்போ காலேஜுக்கு போக போகிறோம். முன்னாடி வாங்க. இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி கூட பைபாஸ் வருகிறோம். நம்ம அப்படியே போயிட்டு காலேஜுக்கு போய் இன்றைக்கி நிறைய என்ஜாய் பண்ணுறோம். இவன் இன்றைக்கி தான் இந்த வீடியோக்கே வந்திருக்கிறான். ஆமாம், ரொம்ப குளிர் வேறு. நாங்கள் அப்படியே போகலாம். அப்படியே வரலாம். எடுத்துகிட்டே போட்டோம். அவ்வளோ பாதி நண்பர்களே, பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ஏறியே ஆகணும். மறக்காம டிவிக்கு கோடு போட்டுருங்க. நம்ம மிஷினை வாங்கிக்கிங்க. பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு வீடியோ ஆன்லைன் பண்ணுறோம். பாருங்க, காலேஜுக்கு வந்துட்டோம். கஷ்டப்பட்டு 1 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி இந்த வெயிலில் அந்த வந்து இந்த உடஞ்சு போன ரோட்டில் குண்டு குழியில் வந்து வாந்தி வர மாதிரி வந்து இப்போ தான் காலேஜுக்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு 10 தரம் வர மாட்டேங்கிறாங்க. ஆமாம், போகணும். ஃபஸ்ட்டு போய் மோரே கழுவணும். அந்த டயரில் வந்து தூக்கம் வருது. அங்கே போய் நம்ம ப்ரைஸ் வாங்க முடியாது. இன்னைக்கு தூக்கம் தான் வருது. ஆமாம், இவர் தான் வந்து பேசுவார். எங்கள் உயிரோட மேலான அன்புடன் பொருட்கள் பேச போகிறாரு. அங்கே போய் ஸ்டேஜில் நின்றுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறோன்னு சொல்லி போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு தப்பா பேச தப்பு. ஏனிய கூரை மேலே போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கான கொடுத்த கிளாஸ் ரூமில் நாங்கள் உட்காந்துட்டோம். அதுக்குள்ளே ஒரு பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சிவனேசத்துக்கு இருக்கா 24 காசு கொடுத்துட்டோம். கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துருக்குறோம். பிள்ளைங்க அழகாக இருக்கு. அதுக்குள்ளே வந்தவொடனே பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நண்பர்களுக்கு வாடா போய் தண்ணி பிடிச்சோம். வாடாடி வாடா கூட வாடா, கருப்பு போகுது வாடா. ஒரு கருப்புக்குள்ளே போதாவே பார்த்து வரோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு மேக்கப் ஒரு மூஞ்சிக்குள்ளே வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து இல்லை ஒரிஜினல் கலரே அப்படி தான். அது கலரே அப்படிதான் இருக்கு. கலரே அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணுறேன்? 2 hours later. நண்பர்களே, இப்போ தான் செமினார் ஹால் முடிஞ்சு. இப்போ வந்து நாங்கள் கேண்டீனுக்கு சாப்பாடு அங்கே போயிட்டுருக்கோம். சாப்பாடு வாங்க போகலாம். வாங்க வாங்க வந்துக்கிட்டே இருக்கு.
சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கிறோம். சாப்பாடு தான் முக்கியம். கும்பல் பார்த்தீங்கன்னா விஜய் படத்தோட அதிகமாக கும்பல் இருக்கு. One eternity later. A few moments later. A few inches later. ப்ரோ சவுண்ட் ஏத்து ப்ரோ சவுண்ட் ஏத்து விஜய் பஸ் A few moments later. கையை மட்டும்தான் பிடிக்கல பிடிச்சிருந்தானே முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான். ஏன் அப்படி வீடியோ எடுத்து One eternity later. காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம். வேலூர் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம். பஸ்ஸில் வந்து பஸ்ஸை விட தெரியாமல் கஷ்டப்பட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்றோம். நாங்கள் எப்படி நீங்களும் வந்து தான் சாப்பிட்லாம். நம்ம கடையை பாருங்கள், ஏசிபி பாலா டீ கடை. நம்ம தான் ப்ரமோஷன் பண்ணுறோம். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. கேட்டால் வந்து சஞ்சய் பேர் சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான். சோறு தான் என்னப்பா ரொம்ப தப்புடாடி என்னடா
அம்முக்கு டும்முக்கு அம்மா